நிறுத்துப்பா நிறுத்துப்பா நிறுத்துப்பா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் வர மலை மேது உள்ள வாடா. வா வா இறங்கி வா. வா வா உள்ள வா பேசிக்கலாம். வா 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 மெதுவா வா. இப்படியே வந்துரு. டேய் வசந்தியும் பூஜாவும் கோயிலுக்கு போயிட்டாடா. அப்படியா? ஆமா, நான் வேற ஆட்டம் இல்லாம அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்த. சரி, பூஜா இங்க தங்கி இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையா? சேச்சே, என்ன பரத்து, அந்த பொண்ணு வந்த பிறகுதான் வீட்டுல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சிருக்கு. அவங்க யாரு, அவங்க ஃபேமிலி எங்க இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்பா. கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்தோட எப்படியாவது அவங்களை கொண்டு போய் சேர்த்து வைக்கணும். என் ஒய்ஃப் வசந்தி கிட்ட அந்த பொண்ணு பூஜா ரொம்ப நல்லபடியா பழகிட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பேசுற ஸ்டைலு, பழகிற விதம், இதையெல்லாம் பார்த்தா ஒரு பெரியக்கார பொண்ணா தான் தெரியுது. அது மட்டும் இல்ல, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி வேறு தெரியுது. நம்ம என்ன பண்ணோம், எப்படியாவது இன்ஸ்பெக்டரை பார்த்து அவர்கிட்ட பேசி கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு ஏதாவது நல்ல வழி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன். எங்க காம்பவுண்ட்ல உமான்னு ஒரு பொண்ணு. அப்படி போடு, ஓ உள்ளத்தே ஒருத்தி கலந்துருக்காளே. நான் நீ ஏன் கற்பனை பண்ணி ஏதாவது வளராதப்பா. இல்லப்பா, சம்பந்தம் உன் பாட்டுக்கு வளர்றியே. யார் அது? அவளை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நீ கேட்குற கேள்வி எதுக்குமே என்னால் சரியா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீ கேட்குற கேள்வி சரியானு எனக்கு தெரியாது, அதுக்கு நான் சொல்ல போற பதில் சரியாங்கிறது எனக்கு தெரியாது. ஒரே குழப்பமா இருக்கேன். நானே குழம்பு போய் தான் இருக்கிறேன். அதெல்லாம் சரி விட, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, நீங்க வெளில போன சொல்லிட்டு இருந்தியா? ஆமாப்பா, ஆட்டோல போலவா? சரி சரி வண்டி எடு. மடக்கப்பா, உடைய விரிச்சா மாடு தானப்பா வரணும், நீ அப்ப மிரல்ற. சரி சரி வண்டி எடு. எடுத்தவனே டாப் கீரை போட்டு தூக்கு. செதத்தேங்க செதர்னதும் நேக்கு அத்திம்பேர் ஞாபகம் தான்க்கா வருது. அப்படி என்ன ஞாபகம்? யார் செதத்தேங்க உடைச்சாலும், எவ்வளவு கூட்டம் போட்டி போட்டாலும், அந்த தேங்காய் தரையில பட்டு செதர்னதும் லாவகமா பாஞ்சு போய் பொறுக்கிடுவார் நம்ம அத்திம்பேர். சரி சரி, ஏன்னா வாஸ்து நன்னா பார்க்க தெரிஞ்சவாளா பார்த்து ஆத்துல எந்தெந்த ரூம் எந்தெந்த திசையில இருக்கணும், நீள அகலம் எல்லாம் எவ்வளவு இருக்கணும்னு கரெக்டா தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா இன்ஜினியரோட பிளான் பண்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆத்துக்காரு சொன்னா அப்பீலேது அப்படியே செஞ்சுடுறேன். அப்பா, என் ஆத்துக்காரருக்கும் நேக்கும் ஒரு தனி ரூம் வேணும்பா. ஏண்டி, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொன் குழந்தை இருக்கா, ஞாபகம் இருக்கா இல்லையா? புருஷனோட போய் வாழ வேண்டியவா அப்பா கிட்ட தனி ரூம் வேணும்னு கேக்குறியே, என்னடி நியாயம் அது? ஏதோ என் கிரகச்சாரம் இப்படி ஆயிடுத்து, அதுக்காக காலம்பூரா பிறந்த வீட்லயே இருந்துருவேனா? ஒரு நாள் என் ஆத்துக்காரர் வரதா போறாரு, என்ன அழிச்சுட்டு போதான் போறாரு. சீமந்தம் முடிஞ்ச கையோடையே புக்காத்துல இருந்து பிறந்த அத்துக்கு வந்தாச்சு. பொன் குழந்தையும் பிறந்தது. அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் இதே தானே நீயும் சொல்லிட்டு இருக்க. ஆனா உன் ஆத்துக்கார் வந்த பாட்டதான் காணும். எல்லாம் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவாரு. நீ வாய முடின்னு கொஞ்சம் சும்மா இரு. அப்படியே வந்துட்டாலும் இங்க பாருங்கப்பா, நேக்காக இல்லைனாலும் உங்க மாப்பிள்ளைக்காக நீங்க தனியா ஒரு ரூம் கட்டித்தான் ஆகணும். அதான் கவர்மெண்ட் புழல்ல நிறைய ரூம்ஸோட பெரிய பேலஸே கட்டி வச்சிருக்காங்களே. புழல்ல கவர்மெண்ட் பேலஸா? ஆமா, சென்னை மத்தியச்சேரி அங்கதானே இருக்கு. ஊருண்டா விளையாட்டு. வீடுங்கிறது விட்டு விடுதலையாய் இருக்க வேண்டிய இடம். சிமெண்ட்டும் செங்கல்லும் மட்டும் வீடு ஆயிடாது. அன்பும் பாசமும் அங்குல அங்குலமா இருந்தா தாண்டா அது வீடு. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்ங்கிற பழைய பாட்டு மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா சொந்த வீட்டுல இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. பார்சாரதி, பார்சாரதி, வாங்க ராஜன். வீடு கட்ட போறேன்னு சொன்னதும் பசங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமோ? அவங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். நாம சோர்ந்து போறப்பெல்லாம் நமக்கு ரீசார்ஜ் பண்ற எனர்ஜி பூஸ்டே அவங்க தானே. வீடு அப்படி கட்டணும் இப்படி கட்டணும்னு ஆளுக்கு ஒரு ஆசை இருக்காத புண்ண. இதுதானே ஆசைப்படுற வயசு. சரி ராஜன், வீடு கட்டுறதுன்னு முடிவாயிடுச்சு. இனி மழை வேலைய ஆரம்பிச்சிரு. முதல்ல எஸ்டிமேஷன், மொத்தமா என்ன செலவாகும், செலவை எப்படி கம்மி பண்றது, வசதிகளை எப்படி சுருக்கிறது, அப்புறம் பணம் வர்ற சோர்ஸ், கையில எவ்வளவு இருக்குது. ஒண்ணும் இல்ல, கர்ம வெறுங்கையா பரவாயில்ல. நகை நட்டு இருக்கா, அடமானம் வைக்க வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா, வெளியே ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இல்ல ரிலேட்டிவ் சர்க்கிள்ல பணம் புரட்ட முடியுமா, ஹவுசிங் லோன் எவ்வளவு கிடைக்கும், இப்படி எல்லாம் தெளிவா யோசிச்சு திடமான ஒரு முடிவுக்கு வரணும். வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கறனால தானே வந்திருக்கேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நீயோ லவ் ஜவ் அது இதுன்னு ஒரு கோமாளிய கல்யாணம் பண்ணிருக்க. அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. என்ன இருந்தாலும் அவர் உங்க மாப்பிள்ளை இல்லையா? என்ன
மாப்பிளையா? மண்ணாங்கட்டி மாப்பிள. ஒரு 4 காசு பிரயோஜனம் உண்டாவனால 4 பெரிய மனுஷங்க இருக்கிற சபையில இவனை கூட்டிட்டு போய் இவன் தான் என் மாப்பிள்ளைன்னு என்னால அறிமுகப்படுத்த முடியுமா? சரி விடுங்கப்பா, ஏதோ என் தலையில எழுதி இருக்கு. உன் தலையில எழுதல, நீயா எழுதுனது. ஏண்டா வாயை பார்த்து நிக்கிற? எப்பவும் போல என் ரூம்ல கொண்டு போய் வையேண்டா. போ. ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா வந்து ரூம்ல ரூம் கிளீனா தானே இருக்கு. நான் போய் பச்சை தண்ணியில குளிக்கிறேன். அப்போது என் சூடு தண்ணி தானே பாக்குறேன். வாடா. இருங்க அப்பா. அந்த ரூம்ல என்னோட கெஸ்ட் இருக்காங்க. என் பர்சனல் ரூம்ல உன் கெஸ்டா? நான் வந்தா மட்டும்தான் அந்த ரூமை திறந்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஓடி போன பொண்ணா இருந்தாலும் ஒரே பொண்ணாச்சின்னு தங்கறதுக்கு ஒரு வீடு கொடுத்தா அத உன் புருஷன் உள்வாடைக்கு விட்டானா? அப்படிலாம் இல்லப்பா, வாடகைக்கெல்லாம் விடல. பின்ன அந்த ஒரு ரூமை மட்டும் வித்துட்டானா? இல்லப்பா, அவங்க என்னோட கெஸ்ட். எனக்கு தெரியாம எந்த கெஸ்ட்? என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா எந்த சொந்தக்காரனும் கிடையாதுங்கிறதுக்காக ஒருத்தனை கூட நான் கிட்ட சேர்க்கறது இல்ல. அது மாத்திரம் இல்ல, சொந்தக்காரனாலே எனக்கு அலர்ஜின்னு உனக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது என் வீட்டுல, அதுவும் என் ரூம்ல எனக்கு தெரியாம ஒரு கெஸ்டா? யாருது? அது வந்துப்பா, பூஜா, என்னோட அப்பா. அப்பா, இவங்க தான் பூஜா. வணக்கம்ப்பா. அப்பாவா? டிரைவர் வண்டியில வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. அது ஒண்ணும் இல்ல, நானும் வசந்திக்காவும் கூட பிறந்தவங்க மாதிரி தானே பழகுறோம். அப்போ அவங்களுக்கு அப்பானா எனக்கும் அப்பா தானே. நான் இவளுக்கு மட்டும்தான் அப்பா. பூஜா, நீ காஃபி சாப்பிட்டியாமா? போய் காஃபி சாப்பிடு. சரி. என்னங்க காஃபி? லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முகம்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்கு. காஃபி குடிச்சீங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடும். நாங்கெல்லாம் வரும்போதே காஃபி குடிச்சிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு? இல்ல, எனக்கு வேண்டாம். ஓகே, அப்ப இதை நானே எடுத்துக்கிறேன். வசந்திகா, இன்னைக்கு காஃபி சூப்பர்வா போட்டிருக்கீங்க. வெரி நைஸ். டிஃபன் செஞ்சிட்டீங்களா? பொங்கல் வடையா இன்னைக்கு? போய் பார்க்கறேன். அம்மா, துணிமா. எவ்வளவு பாச்சு? 72 ரூபாமா. ஒரு நிமிஷம் இருப்பா, வரேன். சரிங்கம்மா. சேஞ்ச் இல்லம்மா. சேஞ்ச் இல்லையா? ஆமாம்மா. சரி, அடுத்த தடவை பாத்துக்கலாம். சரிங்கம்மா. ப்ராப்ளம். அக்கா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பாத்ரூம்ல என்னோட 4-5 அழுக்கு துணி இருக்கும். நீங்க வாஷிங் மிஷின் போடும்போது அதையும் சேர்த்து போட்டுடுறீங்களா? ஓ, போட்டுடுறேன். நோ ப்ராப்ளம் இல்ல. நான் போட்டுடுறேன். குளிச்சுட்டு அவசரமா ஒரு வேலையா நான் கிளம்பணும். ஓகே, சரிம்மா. இது என்ன வீடா வேற ஏதாவதா? வாசல்ல செருப்ப வைக்கணும். யாரு என்னன்னே தெரியல. என்னமோ அவங்க அப்பன் கட்டின வீடு மாதிரி இந்த வீடு பூரா அவ உலா வரா. உன் பீரோவை திறந்து பணத்தை வேற எடுக்கிறா. என்னவோ இந்த வீட்டு எஜமானி அம்மா மாதிரி அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு நடக்கிறா. ஆனா நீ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி கை கட்டி நிக்காத குறையா நிக்கிற. யார் அவ? கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாதவ.